தற்போது மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டம் ஆனைமலையை அடுத்து ஆழியாறு கவியருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் ஆனைமலையை அடுத்த ஆழியாறு கவியருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்காலிகமாக வனத்துறை தடை விதித்துள்ளது. ஆழியாறு கவியருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாசிலாமணி. வணக்கம் மாசிலாமணி, இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லலாம். வணக்கம் ஜனனி. ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் வனப்பகுதியில் உள்ள ஓடைகள், சிற்றாறுகள் உள்ளிட்டவைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இந்த நிலையில் ஆனைமலை அடுத்த ஆழியாறில் உள்ள சுற்றுலாத்தனமான கவியருவியில் தற்பொழுது காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவிக்கு குளிக்க வனத்துறையினர் தற்காலிக தடை விதித்துள்ளனர். இதனால் கவியருவி மூடப்பட்டுள்ளது. கவியருவிக்கு வரும் தண்ணீரின் அளவு சீரான பின்பு மீண்டும் சுற்றுலா பயணிகளுக்கு அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனால் அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஆதியார் வனத்துறை சோதனை சாவடியுடன் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திருப்பி சென்று வருகின்றனர். ஜனனி, மாசிலாமணி, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.